ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன்மேன் சூட்டை நம்மளால் ரியலிஸ்டிக்காக உருவாக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருமே சோகத்தில் ஆழ்ந்திருப்போம். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அயன்மேன் அந்த படத்தில் இறந்தது தான். ஆனால் அயன்மேனோட அந்த சூட் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்துட்டு வருது. அந்த சூட்டை எப்படியாவது ரியலிஸ்டிக்காக டிசைன் பண்ணுறது மூலமாக ஆர்மியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இப்போ நிறைய நிறுவனங்கள் இந்த அயன்மேன் சூட்டை ரியலிஸ்டிக்காக உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனிதர் ஒரு சின்ன ஸ்டூடியோவில் இந்த சூட்டை உருவாக்கியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேனி பெர்னஹாஸ்னி. இவர் நெதர்லாண்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 26 வயசான இவர் அயன்மேன் சூட்டை உருவாக்கியிருக்காரு. அயன்மேன் 3ல் வரக்கூடிய சூட்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இவர் இந்த அயன்மேன் சூட்டை உருவாக்கியிருக்காரு. இதில் அவர் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அயன்மேன் படத்தில் வர்ற மாதிரியே ஒரு மூவிங் மாஸ்கை ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆம்ஸில் இருந்து பிளாஸ்டர்ஸ், அதாவது புகை மாதிரியான அமைப்பு வர்ற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காரு. அவரோட ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டி ஸ்விட்சஸ் இருக்கு. அது எதுக்குன்னா அந்த ஸ்விட்சஸ் மூலமாக அவரால் தன்னோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஆர்க் ரியாக்டர். அயன்மேன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பலன்னு பார்க்குறப்போ தோன்ற அந்த ஆர்க் ரியாக்டர் தான். அந்த ஆர்க் ரியாக்டருக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு யூஎஸ்பி போர்ட்டலை யூஸ் பண்ணுறாரு. இதன் மூலமாக ஃபோனை கூட நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை அவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னா ஒரு 14 வாலட் லிப்போ பேக் வச்சு உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டு வந்து 3D பிரிண்டடாக உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதில் இல்லைனாலும், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கிறது, ஜாகர்ஸ்ட்டை பேசுகிறது, இல்லாட்டி கையிலேருந்து வரக்கூடிய ரேடியாக்டிவ் ஃபோர்ஸை வச்சு எல்லாரையும் அழிக்கிறது, இந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் ஓரளவுக்கு தன்னோட நாலேஜை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அயன்மேன் சூட் மாதிரியே ஒரு சூட்டை உருவாக்கியிருக்காரு. 3D பிரிண்டட் ஹெல்மெட்ஸையும் இவர் உருவாக்கியிருக்காரு. இவரோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நமக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. இவர் ஒரு டீப்பான டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. அதுக்காக தெரபிஸ்ட் கிட்ட போகிறப்போ தெரபிஸ்ட் இவரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க எனக்கு காமிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோன்னே அந்த தெரபிஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. அந்த ஹோம்ஒர்க் தான் அயன்மேன் சூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இவங்க இந்த சூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன டைனி ஸ்டூடியோவில் இந்த மாதிரி ஒரு சூட்டை உருவாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நேர்களே, இன்னைக்கு அயன்மேன் சூட்டை ரியலாக டிசைன் பண்ணவங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.